வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக பெரம்பலூர் மாவட்டம் தழுதலையில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் மஞ்சளாறு, ஆண்டிப்பட்டி தலா 8 சென்டிமீட்டரும், திருச்சிராப்பள்ளி, முசிறி, சேலம், தலைவாசல் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி நடுவட்டம், திருப்பூர், பெரம்பலூர், வேப்பந்தட்டை, மதுரை, ஆண்டிப்பட்டி தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி, தேன்கனிக்கோட்டை, மதுரை, வாடிப்பட்டி தலா 5 சென்டிமீட்டரும், திருச்சிராப்பள்ளி, சிறுகுடி, கரூர், குளித்தலை தலா 4 சென்டிமீட்டரும், பெரம்பலூர், பாடலூர், நீலகிரி, மேல்கூடலூர், திருச்சிராப்பள்ளி, துறையூர், சேலம், சந்தியூர், தேனி, வைகை அணை, நீலகிரி, கூடலூர் பஜார், தேவாலா, நாமக்கல், ராசிபுரம், திருச்சிராப்பள்ளி, சிறுகமணி, திருச்சிராப்பள்ளி, தென்பரநாடு, ஈரோடு, பெருந்துறை, திண்டுக்கல், கொடைக்கானல், சேலம், கரியகோவில் அணை தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சேலம், தம்மம்பட்டி, நீலகிரி, சாந்தி விஜயா பள்ளி, நீலகிரி, பந்தலூர் தாலுகா அலுவலகம், திருப்பூர் தெற்கு, மதுரை, சாத்தியார், ஈரோடு, கவுந்தப்பாடி, சேலம், விரகனூர், பெரம்பலூர், திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம், திருப்பூர், தாராபுரம், திருப்பத்தூர், ஈரோடு, கொடிவேரி, திண்டுக்கல், நத்தம், தருமபுரி, மாரண்டஹள்ளி தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மதுரை, சோழவந்தான், சேலம், டேனிஷ்பேட்டை, பெரம்பலூர், வி. களத்தூர், திருச்சிராப்பள்ளி, புலிவலம், நாமக்கல், எருமைப்பட்டி, நீலகிரி, கோடநாடு, கரூர், பஞ்சப்பட்டி, ராமநாதபுரம், ஆர்.எஸ். மங்கலம், மதுரை, நீலகிரி, கிளன்மார்கன், விருதுநகர், ராஜபாளையம், திருவாரூர், கொடவாசல், நீலகிரி, பார்வுட், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், கோயம்புத்தூர், பெரியநாயக்கன் பாளையம், திருச்சிராப்பள்ளி, தேவிமங்கலம், சென்னை, நிலக்கோட்டை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், கிருஷ்ணகிரி, தள்ளி, கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, ஈரோடு, பவானி, கிருஷ்ணகிரி, பாம்பர் அணை, திருச்சிராப்பள்ளி, சமயபுரம், புதுக்கோட்டை, இலுப்பூர், நாமக்கல், மங்களபுரம், மதுரை, விரகனூர் அணை, மதுரை, தல்லாகுளம், ராமநாதபுரம், கோயம்புத்தூர், சின்னக்கல்லார், பெரம்பலூர், கிருஷ்ணபுரம், நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், புதுக்கோட்டை, விராலிமலை, நாகப்பட்டினம், தலைஞாயிறு, தேனி, போடிநாயக்கனூர் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை திருச்சி விமான நிலையத்தில் 38.3 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 19.5 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 - 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இன்று முதல் 23ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள் இன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள் இன்று முதல் 21ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரளா மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகஸ்ட் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், தெற்கு கர்நாடக கடலோர பகுதிகள்
மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி.